உங்கள் டர்னிக்கி இன்றைக்கி நம்ம என்ன எஃப்ஓ பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்போட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். நான் எஃப்ஓ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ எல்லாத்துக்கும் மன்னிச்சிடுங்க. இனி டெய்லியும் வந்து எஃப்எஃப் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஏதாச்சும் தப்பு இருந்துச்சுன்னா அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் அது வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் திருத்திக்கிறேன். ஓகே, ஸோ வாங்க கதைகளை போகலாம். இது உங்கள் பிடிஎஸ் எஃப்எஃப் யூனிவர்ஸ். எல்லாம் ஓகே. எதுக்கு பீச்சுக்கு போனேன்? எதுக்கடா பீச்சு போவாங்க? சும்மா அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரலாமேன்னு தான் போயிட்டு வந்தேன். இன்றைக்கி தானே முதல் நாள் காலேஜுக்கு போயிட்டு வந்திருக்கேன். ஸோ அதனால தான் சரி அப்படியே சுற்றி பார்த்து வரலாம் அப்படின்ட்டு போனேன்டா. இதில் என்னடா உனக்கு கேள்வி? எல்லாம் ஓகே. தனியாக போனேன். இதுக்கு என்ன ஒரு 10-15 பேரையாக கூப்பிட்டு போவாங்க? தனியாக தான்டா போயிட்டு வந்தேன். அதில் என்ன உனக்கு என்ன டவுட்டு? இன்னும் சொல்கிறா. ஆமாடா, தனியாக தாண்டா போயிட்டு வந்தேன். உண்மையாக தாண்டா சொல்கிறேன். ஓ அப்படியா? அப்போ தனியாக தான் போனேன். ஜிமினவன் கூட வரல. அது வந்தான். அப்போ வேறு யாரும் அவன் கூட வரல அதானே? அப்படி இல்லைடா. அது வந்து நீ மறுப்பதிலே தெரியுது. உண்மையாக சொன்னால் உனக்கு நல்லது. எப்படி? சரி, நான் தனியாக போல ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கூட தான் அப்படியே போயிட்டு வந்தேன். எந்த ஃப்ரெண்ட்ஸு? காலேஜில்டா, கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸு. ஓ அப்படியா? ஆமாடா. இதுலேயும் நம்மளா நீ ஜிமின்டே போய் கேள்றா போடா. சரி ஓகே. யாரெல்லாம் வந்த? கேர்ள்ஸா இல்லை பாய்ஸா? 2 பேரும் சேர்ந்தா போனோம். கேர்ள்ஸும் வந்திருந்தாங்க, பாய்ஸும் வந்திருந்தாங்க. ஓஹோ, காலேஜ் போனால் நாளே கேர்ள்ஸை ஃப்ரெண்டு பிடிச்சிட்ட போலையே. அப்படியும் சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். ஆமாவா இல்லையா? ஆமாடா, பிடிச்சிட்டாண்டா. என்ன இப்போ உனக்கு? அடப்பாவி, போன நாள்லேயே வாடா. ஆமாடா, வேறு என்ன? 1 வீக் கழிச்சா பிடிப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து நல்லா க்ளோஸாக பழகுறாங்க. ஸோ பிடிச்சிருந்து அதான் நானும் அப்படியே ஃப்ரெண்டாக ஆகிட்டோம். சரி, அவங்க நேம் என்ன ரோசா? அது வந்து ஒரு ராமன் சொல்லுடா. அது ஒருத்தங்க பேர் வந்து நான்சி, லீசா, தீசு. 3 கேர்ள்ஸையும் ஃப்ரெண்டு பிடிச்சிட்டியா? ஆமாம். ஃபஸ்ட்டு நான்சி தானே சொன்னேன். ஆமாம். அவங்கள உனக்கு எப்படி தெரியும்? அது ஜின்னு தான் சொன்னார். ஓ ஓகே, சரி போய் படிப்போ. அண்ணா, காலேஜ் இன்னைக்கு தாண்டா ஓப்பன் ஆச்சு, அதுக்குள்ளே படின்னு சொன்ன எப்படிடா? ஒழுங்கா போய் படிடா. போடா, நான் படிக்க மாட்டேன். ஓ அப்படியா? அப்போ நம்ம சொன்னால் கேட்க மாட்டேன். ஏன்டா என்ன அப்படி பாடா படுத்துற? படி 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 படிந்து பார்த்த உனக்கு எப்படா தெரியுது? உன் தம்பிடா நான். அதனால தாண்டா உனக்கு இப்படி சொல்லிட்டு இருக்கேன். இதுவே நான் வேறு மாதிரி சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஒழுங்கு மரியாதை ஓடி போயிட்டு படித்தவனுக்கு நல்லது. இல்லை அவ்வளோதான், செத்துட்டேன். உணர்ந்த மிரட்டுறதுக்கு மட்டும் விட்டுறாத. ஒரு நாள் இருக்குடி உனக்கு. என்னவோ போய் படுற. சரி படிக்கிறேன். குட். அப்புறம் நம்ம என்ன சொன்னோம்? சுகாவும் காபி ஷாப்பில் மீட் பண்ணுறாங்க. அப்போ சுகா சொல்கிறாரு, நம்ம பிரதர்ஸ் 2 பேரும் லேட்டாக ஆனாங்க. அது ஏன் தெரியுமா? ஆமாடா, அவனுங்க ஃப்ரெண்ட்ஸு கூட அப்படியே பீச்சுக்கு போயிட்டு வந்திருக்கானுங்க. அதான் லேட்டாச்சான். நான் சொன்னான், என்ன ஃப்ரெண்ட்ஸு கூட பீச்சுக்கு போயிட்டு வந்தாங்களா? ஆமாடா. அது சரி, என்னடா சிரிக்கிற? வேறு என்ன செய்ய? ஆனால் ஏதாச்சும் பண்ணணும். ஏன்னா இவனுங்க வந்து இந்தியா விளையாட்டுத்தனமாக எல்லாத்தையும் பண்ணுறானுங்க. ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிட்டானுங்கன்னா இவனுக்கு தான் ஆபத்து.
ஸோ எனக்கு கூடயே இருக்கணும். ஆனால் அது வந்து நம்ம அவனுங்களை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு தெரியக்கூடாது. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ணும். உனக்கு ஏதாச்சும் ஐடியா தோணுது? நீ சொல்கிறதும் கரெக்டு தான். ஆனால் என்ன பண்ணுறதுன்னு சரியா தெரியலையேடா. பேசாம நம்ம அந்த யூனிவர்சிட்டிக்கு ட்ரைனிங் போகலாமா? எப்படிடா முடியும்? அதான்டா நீ நான் என்ன ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணல, அப்போ நம்ம போகலாம்ல, போயிட்டு அங்கே ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணலாம். ஆமாம்ல, போகிறோம் 2 பேரும் போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். ஆமாடா, படிக்க சொன்னால் ஒன்றும் படிக்க இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான் என்னோட தம்பி. இங்கேயும் அதே தான்டா, என்னோட பிரதரும் என்னை வச்சு ஃபன் பண்ணிகிட்ருக்கான். வேற லெவல். நாளைக்கு அவங்களுக்கு கிட்டு கொடுக்கலாமா? சரிதான்டா, வீடு கொடுத்துருவோம். சரி, வீட்டுக்கு போகலாமாடா? அதுக்கே போகலாம்டா. அப்புறம் நெக்ஸ்ட் டே நாம்ஜுன் ட்ரைனிங் போக ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அப்போ டேங் வந்து கேட்குறாரு, என்னடா நாம்ஜுன் எங்கே போகிற? அது வந்து நான் என்ன ட்ரைனிங் முடிக்கிறேன்ல, ட்ரைனிங் போகிறேன்டா, பாய்டா. தனியாவா போகிற? இல்லைடா, ஃப்ரெண்ட்ஸு கூட வராங்க. ஓஹோ அப்படியா? ஜாலி தான்டா உனக்கு. தம்பி பாய்டா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. நான் இது தனியாக போகணுன்னு நினச்சோட பார்க்கல. எப்போதுமே உன் கூடவே இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனால் இப்போது ட்ரைனிங்கிட்டு பிரிஞ்சு போக வேண்டிய நிலைமையாகி போச்சு. அதை நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. டே, நீ கேர்ஃபுல்லாக இரு, ஏதாச்சும் இருந்தனா கால் பண்ணு, ஓகேவா? டேய் அண்ணா, என்னடா அல்ற? ஆமாடா, உன்னை விட்டு போகிறல்ல, அதான்டா. சரி அழாதடா, கூல். வாடா தம்பி, லாஸ்ட்டாக ஒரு டைம் உன்னை ஹக் பண்ணும் போல இருக்கு. அப்புறம் நாம்ஜுன் மனசில் நினைக்கிறாரு, டேய் தேவாங்கு, நாங்கள் ட்ரைனிங் போகிற பிளேஸே என்னோட யூனிவர்சிட்டி தான்டா, இது தெரியாமல் இருக்கியே அப்படின்னு நாம்ஜுன் மனசில் நினைக்கிறாரு. டேய் அப்பாவையும் அம்மாவையும் பார்த்துக்கோ, ஓகேவா? நான் போயிட்டு வரேன், பாய்டா. பாய்மா, பாய்ப்பா. ஓகேடா அண்ணா, பார்த்து போ. பாய்டா தம்பி, பாய்ண்ணா. அப்புறம் அங்கே ஜிம்மி காலேஜ் எடுத்தாங்க. ஏய் ஜிம்மி, என்னோட அண்ணன் ட்ரைனிங் போகிறான்டா. ஓ ப்ரோ, என்னோட அண்ணாவும் தான்டா. வாவ், இனிமேல் ஜாலி தான்டா நமக்கு அப்படின்னு தேன்னு சொல்லிட்டு காலேஜ் இன்ட்ரெஸ்ட்டில் பார்க்குறேன். பார்த்தா நாம்ஜுனும் சுகாவும் நிற்கிறாங்க. டேய், பார்க்க நம்ம அண்ணனுக்கு மாதிரி தெரியல. டேய் ப்ரோ, நம்ம அண்ணனுக்கு தான்டா. டேய் ஆமாடா, போச்சு போ, இவனுக்கு இங்கேயா ட்ரைனிங் வரானுங்க? ஐயோ ஆண்டவரே. அப்போ சொல்லுறது, வாடா, இனிமே தாண்டா எங்களோட கேம் ஸ்டார்ட் ஆக போகுது, 2 பேரும் பொறுமையாக பாருங்க, ஓகே அப்படின்னு நம்ம நாம்ஜுன் வந்து ஜிமின் கிட்டையும் டேங்கிட்டையும் சொல்லிகிட்ருக்காரு. அப்போ சுகா வந்து சிரிச்சிட்ருக்காரு. என்னடா தம்பி, சாக்காயிட்டீங்க போல, என்னடா இவனுங்க வேற கண்ட்ரிக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்காங்க யோசிக்கிறீங்களா? ஆமாம், இங்கே தானே சார் ட்ரைனிங்கு. என்ன ஹாப்பியாக இருக்கீங்க போல? என்ன பிரதர்ஸ், ஹாப்பி தானே? அடா பாவி, ஏன்டா ப்ரோ, நீ என்னடா ப்ரோடா, உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்டா. பட் நான் ட்ரைனிங் தான் வந்தேன், நீ பயப்படாத. ஆமாம், ட்ரைனிங் இன்னும் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கா, அதான் முடிச்சுட்டு போகலாமேன்னு வந்தோம். வேறு காலேஜே இல்லையாடா உங்களுக்கு? ஆமாம்,
நாங்கள் படித்த காலேஜில் அதான் வந்து ட்ரைனிங் பண்ணிட்டு போகலாமேனு வந்தோம். என்னவும் பண்ணிட்டு போங்க, எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆச்சு, நாங்கள் போய்ட்டு வரோம். பை. ஆல் த பெஸ்ட் பிரதர்ஸ். தேங்க்யூடா குல்லாது. ஓகேடா, 2 பேரும் கிளாஸ் போகிறோம் பாய்டா. அப்புறம் சுகாவையும் நாம்ஜினையும் பிரின்சிபல் பார்த்துட்டு, என்னடா சுகா நாம்ஜின் இந்த பக்கம் அப்படின்னு பிரின்சிபல் கேட்குறாரு. நாங்கள் நீ ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணலை சார், அதான் முடிச்சுட்டு போகலவேன்னு வந்தோம். இல்லையே, ஏதோ சஸ்பீஷியஸாக இருக்குது, அதுக்காக வந்த மாதிரி தெரியலையே. அது எங்கள் 2 பிரதர்ஸும் இங்கே தான் படிக்கிறாங்க, அதான் சார் அப்படி இங்கே ட்ரைனிங் பண்ணிட்டு பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தோம். அப்படியா? நீ என்ன? என்னோட தம்பி நேம் தேங், அப்புறம் சுகாவோட தம்பி நேம் வந்து ஜிமின். எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கு. வெயிட் ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ் தானே? யார் ஜங்குக்கு? இங்கே போனதுக்கப்புறம் ரைடிங் பண்ணுறது அதிகமாகிடுச்சு. அப்புறம் ஜங்குக், ஜின், நான்சி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் தடுத்தாங்க. இப்போ தான் டியாங், பார்க் ஜிமின் இவங்க 2 பேரும் ஜாயின் பண்ணாங்க அந்த இதில். ஐ திங்க் ஸோ, அப்படி தான் நினைக்கிறேன். அது சரி சார், ட்ரைனிங் பண்ண பர்மிஷன் கொடுங்க சார். பண்ணுங்கடா. தேங்க்யூ சார். அப்புறம் கேட்கணும்னு நினச்சேன், உங்கள் கூட இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கல்ல உங்கள் குரூப்பில், அவங்கெல்லாம் ட்ரைனிங் முடிச்சிட்டாங்களா? இல்லை, இங்கே தான் இருக்காங்க. எங்கடா? வெளியே தான் சார். நினச்சேன்டா. சரி சார், அவங்களுக்கும் பர்மிஷன் கொடுத்தா நல்லா இருக்கும், கொடுப்பீங்களா சார்? ஓகே, போங்க போய் பண்ணுங்க. அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஓகே பாய் சார். வெளியே போகிறாங்க 2 பேரும். சுகா சொல்கிறாரு, டேய் எல்லாரும் எங்கள் 2 பிரதர்ஸையும் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள், ஓகே? ஆமாம், அவங்கள வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், ஓகே? சரிடா. நீங்கள் 2 பேரும் வந்து உங்கள் வேலையை பாருங்கள், நாங்கள் அவங்கள வந்து வாட்ச் பண்ணுவேன், ஓகே? நீங்கள் எதையும் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காதீங்க, அதுக்கப்புறம் எதையும் யோசிச்சுட்டு இருக்காதீங்க, உங்கள் ட்ரைனிங்கில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஓகே? ஓகேடா. தேங்க்ஸ் மச்சி. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள எதுக்குடா தேங்க்ஸு சாயலாம்? டேய், ஏன்டா எங்களை அடுத்த மாதிரி பார்க்குறீங்க பைத்தியங்களா? 2 பேரும் உங்கள் ட்ரைனிங்கை ஃபஸ்ட்டு இது பண்ணுங்கள், நாங்களும் ட்ரைனிங் பண்ணிட்டு பண்ணுறோம் அவங்களோட, ஓகே பாய். எங்கே போகிறீங்க? ட்ரைனிங் பண்ணதாண்டா, நீங்களும் வாங்க. ஓகே கோ ஓகே. நீங்கள் 2 பேரும் உங்களோட ட்ரைனிங்கை போய்ட்டு கண்டினியூ பண்ணுங்கள், நாங்கள் எங்களோட ட்ரைனிங்கை போய்ட்டு கண்டினியூ, ஓகே? அப்புறம் ஜெமினி கிளாஸுக்கு போகும்போது எல்லாருமே நேமிஜனோட குரூப்பை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நான்சி தேங்க பார்க்க ஓடி வராங்க. அப்போது நான்சி கேட்குறாங்க, தேங்க ஏண்டா உங்கள் அண்ணி வந்திருக்கா, ஏதாச்சும் பிரச்சனையா? ஒன்றும் இல்லை, ட்ரைனிங்கு தான் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்கானுங்க. அப்படியா? அப்புறம் கிளாஸில் இருக்கிற எல்லாருமே வந்து என்கிட்ட, நீ நாம்ஜனோட தம்பியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நான் நாம்ஜனோட தம்பி தான். இவன் நாம்ஜனோட தம்பி, நான் சுகாவோட தம்பி. ஓ ரியலி? உண்மையாகவே நீங்கள் அவனோட தம்பி தானா? என்னால் நம்பவே முடியல. சீரியஸா? ஆமாம், நாங்கள் 2 பேருமே வந்து அவங்களோட தம்பி தான். ஓ ஓகே. அப்புறம் கிளாஸுக்கு நாம்ஜின் வரதை பார்த்துட்டு டியாங் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. டியாங்கிலேருந்து கேட்குறாரு, அண்ணா இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க? ப்ரோ இங்கே என்ன ப்ரோ பண்ணுற? இப்போ நான் கிளாஸ் டீச்சர்டா, சார்கிட்ட இப்படி தான் பேசுவீங்களா? ஸ்டாண்டப் பெஞ்சு மேலே இருந்தீங்களா, இங்கே இருந்தீங்களா? ஓகே சார், குட் பாய். ஜிமி நீயும் தான். ஓகே ப்ரோ, சாரி ஓகே சார். அது அப்புறம்
நேம்ஜின் வந்து கிளாஸ் எடுக்கிறாரு. அப்போ ஜிமின் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. அது வந்து சார் தெரியலையே சார். எருமை ஒழுங்காக படித்தா தானே தெரியும், வீட்டுக்கு போய்ட்டு எருமை அமைஞ்சிட்ருக்க. இல்லை சார் அது வந்து சரி இப்போ என்ன பண்ணணும் சார்? ஒழுங்காக ஆன்சர் சொல்ல சொன்னால் இருந்து கிண்டல் பண்ணுறது ஏறுமை போட. அப்புறம் டேங்கிட்ட கொஸ்டின் கேட்க போகும்போது காணும், எங்கே போனான்னு தெரில. தேடி பார்க்கும்போது பெஞ்சுக்கு கீழே தூங்கிட்டு இருக்காரு. அப்போ நேம்ஜின் பக்கத்தில் போகிறாரு. இதை பார்த்த ஜிமின் டேங்க்கு சிக்னல் கொடுக்குறாரு. டேங் தூக்கமா? இல்லையே, நான் தூங்கவே இல்லையே. ஓ அப்படியா, அப்போ நான் அவன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டேன்ல, அதுக்கு ஆன்சர் சொல்லி பார்க்கலாம். நேம்ஜின் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. அதுக்கு நம்ம டேங் வந்து கரெக்டாக கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரியே ஆன்சர் பண்ணியிருக்குது. அதை பார்த்த உடனே நம்மளுக்கு ஷாக்கு. என்னடா தூங்கி தானே இருந்தோம் நம்ம கொஸ்டின் கேட்கும்போது, இப்போ என்னன்னா இந்த கொஸ்டினே தெரிஞ்சுட்டு அடுத்த ஆன்சர் பண்ணியிருக்கான். இதை பார்த்தா எனக்கே ஷாக்காக இருக்குது. இது என்னது அப்படின்ட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது பெஞ்சு கீழே எல்லா இடத்தையும் தேடி பார்க்குறாங்க. ஆனால் எதுவுமே இல்லை. அப்போ ஜிமின் கிட்டே கேட்குறாரு, நீ சொல்லி கொடுத்த நீ வந்து இல்லை நான் சொல்லிக் கொடுக்கலன்னு சொல்கிறாரு. அப்போ டேங்கிட்ட எப்படிடா அப்படின்னு கேட்கும்போது டேங் சொல்கிறாரு, டேய் நான் தம்பிடா. சரி சிட்டான். அப்புறம் எல்லோரும் கிளாஸ் முடிஞ்சு வெளில போகிறாங்க. ஸோ காய்ஸ், நம்ம ட்ரூ ஃப்ரெண்ட்ஸிப்போட எபிசோட் 2 வந்து முடிஞ்சு. இதில் வந்து நான் நிறைய குரலை வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். ஐ மீன் டவுனை வந்து மாற்றி பேசியிருப்பேன். ஸோ அது எதையுமே வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அப்படியே ஒருவேளை உங்களுக்கு புரியலை, நீங்கள் வந்து நார்மலாக போடுங்க அப்படின்ட்டு ஏதாச்சும் உங்களுக்கு குறை ஏதாச்சும் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை நான் பார்த்துட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எபிசோடு வரும்போது நான் அதை வந்து நான் மாற்றி நான் போடுறேன். ஓகேவா? அதனால யாரும் கோச்சிக்காதீங்க. அண்ட் இந்த எபிசோடு வந்த மாதிரி லேட்டானது மாதிரியே அடுத்த எபிசோட் லேட் ஆகும்னு கேட்டால் வாய்ப்பில்லை. ஸோ நீங்கள் வந்து கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நான் வந்து நெக்ஸ்ட் எபிசோட் போடணும்னு எனக்கு தோணும். ஸோ சப்போர்ட் கொடுப்பீங்க தானே? ஸோ உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். பாய்.